நேரடியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி மற்ற கட்சிகள் வர்ணாசிரம எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன் பிரின்சிபிள் அவங்க கொள்கை அளவுல அதுல உடன்பாடா இருக்கிறாங்களா அப்படிங்கறத இதுல பார்க்கணும். நாம பேசுற அரசியலுக்கு அவங்க கொள்கை அளவுல ஆதரவா இருக்காங்களா அப்படிங்கிறதே ஒரு போதுமானதுன்னு தான் நான் இப்போதைக்கு பாக்குறேன். ஏதாவது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். திமுக மட்டும் இல்ல, நான் திமுக உட்பட பல கட்சிகளையும் சொல்றேன், காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சியும் சொல்றேன். காங்கிரஸுக்கு அந்த நெருக்கடி இருக்கு. அவங்க இந்துத்துவாவை நேரடியா எதிர்க்க முடியாம இருக்குது, இந்து தேசியம் அப்படிங்கறத நேரடியா சொல்ல முடியல. அதெல்லாம் அவங்க கட்சிக்கு உள்ள இருக்கிற லீடர்ஸ், அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆளுமைகள், இதெல்லாம் தொடர்புடைய ஒன்று. இது வெளியில இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு கட்சிக்குள்ளே கூடிய எப்படி அந்த கட்சி தலைமையை உருவாக்கியிருக்கு, ஆளுமைகளை உருவாக்கியிருக்கு, அவங்க என்ன மாதிரியான பார்வை உறவலா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்களா. அப்போ காங்கிரஸுக்குள்ள அவ்வளவு ஈஸியா சாதி ஒழிப்பையும் வர்ணாசிரம எதிர்ப்பையும் உள்வாங்கி கொண்ட தலைவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ராகுல் காந்தி இருக்கிற ஒரு பார்வையும் ராகுல் காந்தி இருக்கிற ஒரு முதிர்ச்சியும் காங்கிரஸுடைய எல்லா தலைவர்கள்ட்டையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுதான் திமுகவுக்கும். ஆனால் காங்கிரஸ் வர்ணாசிரம கருத்தை அல்லது சாதிய பிஜேபி மாதிரி ஆதரிக்கிற ஒரு கட்சி இல்லை, அதை நம்ம அடிச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி சாதி ஒழிப்புங்கிற குரலுக்கு அவங்க எதிரானவர்கள் கிடையாது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுல நம்மோட நேர்கோட்டில் நிக்கிறாங்க, அதுல எந்த மாற்றுக்கிறது. இந்த மாதிரியான ஒத்து போகக்கூடிய சில கருத்து, அந்த நிலைப்பாடு, இதுதான் நமக்கு அவங்களோட இணைஞ்சு பயணப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு.